இப்போ குரு பூஜை முடிக்கிறோம். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை தோறும் எப்படி நம்ம குரு பூஜை பண்றோமோ, குருவுக்கு நவகிரக குரு அதிலே சேர்ந்துக்குவாரு. நம்ம இந்த சர்க்குருவை வணங்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நவகிரக குருவும் நம்ம வணங்கிடணும். நவகிரக குரு பெருசா, சர்க்குரு பெருசான்னா, சர்க்குருவே நவகிரக குருவை தான் வணங்கணும். சரி ரைட், அதில் குழப்பங்கள் வேணாம். சரிங்களா? அந்த மாதிரி வியாழக்கிழமை தோறும் குரு பூஜையும், சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான் வழிபாடும் அவசியமாக செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாடு. இந்த 3 தெய்வங்களும் மிக 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 முக்கியமானது. 3 தெய்வங்களில் 3 நவகிரக நாயகர்களும் முக்கியமானவர்கள். ஏன் இவங்களை நான் ராகுக்கு எதனா வழிபாடு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, காளிய வழிபாடு பண்ணுனாவே, கணபதியை வழிபாடு பண்ணுனாவே, ராகு கேதுக்களுடைய அந்த தன்மையை நம்ம பூஜை பண்ணினது மாதிரி தான். மொத்த நவகிரக வழிபாடும் அப்படித்தான். இருப்பினும் இவர்களுக்கு சிறப்பாக சனீஸ்வர பகவான் தான் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியும் ஒரு தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்து இருக்கக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். சனீஸ்வர பகவான் இல்லாம இந்த உலகத்துல இன்று அதிநவீன விஷயத்துல எதுவுமே இல்லை. சனீஸ்வர பகவானுக்கு உண்டான காரிய நிறமுகத்தோடு கரிய நிலமுடுத்தி, சரிங்களா, இப்படி ஒரு மந்திரங்கள், பாரம்பரிய மந்திரங்கள், பாரம்பரிய மாந்திரிக குருமார்கள்ட்ட இருக்கு. அது நமது மையத்தில் கூட நான் வெளிவிடலை. அதெல்லாம் வருங்காலத்தில் அதெல்லாம் பற்றி பார்ப்போம். சனீஸ்வர பகவானோட மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? வழிபாடு பண்ணலாம். பீஜ மந்திரங்களை சொல்லி சனீஸ்வர பகவத்தோடும் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான மந்திரங்களை ஒளி எழுப்பி அந்த கதி சுத்தமாக மந்திரம் சொல்லி வரும்போது, தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொழில் சிறக்கணும், தொழில் செய்யறதுக்கு ஆயுள் சிறக்கணும், எல்லாத்துக்கும் மேலே கர்மாவும் குறையணும். அப்போ யாருப்பா வரணும் அப்படின்னா சனி ஈஸ்வர பகவான், சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லப்படுது. பழமையான சித்தர்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழிபாடு நான் சொல்கிற முறையில் தான் வணங்கி வராங்க. இன்னைக்கு காலத்தின் நவீன குருமார்களால் மாட்டப்பட்டுருச்சு. நானே ஆச்சரியப்பட்டேன். என்ன ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிறு வயதுலேருந்து ஒரு நீண்ட தூர பயணம் இந்த கலை. தரகம்பட்டி ஐயா குருநாதரை போய் பார்க்க போகிறேன். தரகம்பட்டியில் குருநாதர் பார்க்கும்போது, நீ என்னடா படிச்சிருக்க அப்படின்னு. ஏன்னா எனது குருமார்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொடர்பு, அவங்களுக்குள்ளே பழக்கம். ஒவ்வொரு குருமார்களும் இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன்னா, நான் போய் என் ஃப்ரெண்டுகிட்ட அனுப்பிச்சி விடுவேன். என்னோட மாந்திரிக ஃப்ரெண்டுங்கள்கிட்ட போய் நம்ம மாணவர் தான், போய் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விடுவேன். அந்த அளவில் எனது மாணவர்கள், என்னுடைய மாணவர் வாரான், எனது கொடுக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட கொடுக்கு வருது, என்னோட சிஷ்ய பிள்ளை வருது, என்னோட மாணவர் வராரு, அவரு நல்ல விதமாக வித்த பழகி கொடு, யோகம் பண்ணி கொடுப்பா அப்படிப்பாங்க. அப்போ தரங்கம்பட்டி ஐயா கேட்குறாரு, சனீஸ்வர பூஜை பண்ணுவியாடா அப்படின்னு கேட்குறாரு. நான் எந்த பூஜையை பண்ணினேன் ஐயா, சனீஸ்வர பகவான் நம்மளை பிடிச்சிக்க மாட்டாரா அப்படின்னு நான் கேள்வி எழுப்பினேன். அவரு பிடிக்கணும்டா தம்பி, நம்ம மாந்திரிக கலை உள்ளவனுக்கு அவரை நம்ம பிடிக்கணும். அவரு நம்மளை பிடிச்சாருன்னா வில்லங்கமாயிரும், நம்ம அவரை பிடிச்சோம்னா யோகமாயிருண்டா தம்பி அப்படின்னாரு. இது என்னடா புதுசு ஐயா சொல்கிறாரே, எனக்கு விளக்கம் கொடுங்க ஐயா அப்படின்னு மனசுக்குள்ளே தான் கேட்டேன். அவர் தம்பி நீ விளக்கம் கேட்குற அப்படின்னு அவராகவே விளக்கத்தை சொன்னார். அதுக்கு உண்டான மந்திரங்கள் சனீஸ்வரம் பகவானோட மால் மந்திரங்கள். அதுக்குன்னு யாரும் சனீஸ்வர மந்திரம் கேட்க வேணாம். சனீஸ்வரம் பகவானோட பீஜ மந்திரங்கள் கேளுங்க. அதை தரேன். மால் மந்திரம், அவர் நேரடியாக வைக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் மன்னிக்கணும், இப்போதைக்கு அது கிடையாது.